வாங்க மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் ஆன உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும், பொரிஞ்சு வரட்டும். பக்கத்தில் நிற்காதீங்க, கிராம்பு வெடிச்சு மூஞ்சில் திரிக்கும். இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே, பொரிஞ்சு வந்தால் தான் அதோடய வாசனையே கிடைக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வணங்கி வரட்டும். இந்தளவுக்கு வணங்கின உடனே ஒரு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கின உடனே ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு வணங்கட்டும். தக்காளி பாதி அளவு வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா வணங்கி வந்துடும். தக்காளி வணங்குறதுக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா பாத்திரத்தில் பிடிச்சிட்டே இருக்கும். அதுதான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவும் சேர்த்தோன்னா பாத்திரத்தில் பிடிக்காது. இந்த அளவுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் மஷ்ரூமும் 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். இப்போதைக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணங்கினது உடனே இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வணக்கிக்கிறேன். வணக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய ஸ்பூனு மல்லித்தூள், இப்போ குட்டி ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு வரமிளகாய் தூள், இதில் 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா, அதே சின்ன ஸ்பூன்லேயே தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வணக்கிக்கோங்க. நல்லா சிம்மிலே வச்சு வணங்கின உடனே இந்தளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நான் தட்டு போட்டு மூடிடுறேன். இப்போ அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பூண்டு இதை தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்க்கணும். நான் தட்டு போட்டு தான் மூடியிருக்கேன், விசிலெல்லாம் விடலை. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கும். மஷ்ரூமும் உருளைக்கிழங்கும் 3/4 அளவு வெந்திருக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், எனக்கு கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு குருமாவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கிரேவியாக செஞ்சுட்டேன். உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணியோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு பத்தலை, இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 5 நிமிஷம் கொதித்தோடனே எனக்கு இந்த அளவுக்கு கிரேவியாக வந்துடுச்சு. அதுதான் சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ மல்லித்தலை கட் பண்ணி வச்சு தூவி விட்டு நிறுத்திடலாம், அடுப்பை நிறுத்திக்கலாம்.
இந்த அளவுக்கு எனக்கு கிரேவியாக தான் இருக்குது. இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ.